காலையில இருந்து வண்டியை தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள, ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், அதனாலதான் காரை சும்மா பளிங்கு மாதிரி பல 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 தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். போலாமா மாப்பிள? போலாம். மாப்பிள, ஒரே நிமிஷம். இல்ல, கார்ல ஏற போகும்போது தடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன டவுட் எனக்கு. நாமினேஷன் தாக்கல் பண்ண இன்னைக்கு யார் யார் போறோம்? சொல்லுங்க மாப்பிள, உங்ககிட்ட தான் கேக்குறேன். நானு, அப்பா, நீங்க. அதான் நான் தடுத்தது சரியா போச்சு. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? ஆஹா, சம்மதி கேக்குறாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சும்மா சொல்லுங்க. அது அது ஒண்ணு இல்ல சம்மதி. நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி 3 பேரா போனா என்ன சம்மந்தி? சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சம்மதி. அது போற காரியம் 4 பேரா போனா நல்லபடியா முடியும்னு சொல்லுவாங்க. என் நாக்கு வேற கருநாக்கு, சொன்னா பழிச்சுரும். மாமா, நீங்க எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். அப்படின்னா நம்ம யார கூட்டு போறது? மாப்பிள, போறது நீங்க, நானு, அப்பா. 3 பேரும் ஆம்பளைகளா போறோம். போறது நல்ல காரியம். கூட ஒரு பொண்ணு இருந்தா போற காரியம் மங்களகரமா முடியும். அதுக்கு தான் சொன்னேன். அப்போ யார கூட்டிட்டு போலாம்? அதான் நம்ம சண்மதி இருக்கேன். சண்மதி, வண்டியில இருமா, போலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் இருக்கு, நான் வரல. இல்ல சண்மதி, நீ வந்தா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். அங்க போயிட்டு உடனே நாமினேஷன் தாக்கல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீ ஆபீஸ் போய்க்கலாமே. இல்ல கார்த்திக், நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. கிளையண்ட் வந்து நம்ம ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்மதி அம்மா, மாப்பிள தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. இங்க வீட்ல இருந்து போகும்போது தான் 4 பேரா போகணும். அதுக்கப்புறம் உன்னை ஆபீஸ்ல விட்டுட்டு நாங்க போயிடுறோம். கார்த்திக், யாரும் சண்மதியை கம்பல் பண்ண வேண்டாம்பா. இங்க பாருமா, உனக்கு என்ன விருப்பமோ அதுபடி செய். நாங்க யாரும் விருப்பத்துக்கு குறுக்க வரவே மாட்டோம், சரியா? சண்மதி, என்னம்மா உன் விருப்பம்? சொல்லுமா, நீ வந்தா நல்லா இருக்கும். எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்களே செக் பண்ணிக்கங்க. இந்த தடவை நிறைய அப்ளிகேஷன் இருக்காங்க, இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்த கொடுங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜேந்திரன். நன்றி சார், நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வாசன் சார். வணக்கம் சார். வா. மாப்பிள, மாப்பிள, ஏங்க நீங்க சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, நான் நார்மலா தான் இருக்கேன். கார்த்திக் சார், உங்க அம்மா பண்ண நல்ல காரியத்துக்காக என் ஓட்டு உங்களுக்கு தான் சார். நீங்க ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா நல்லது பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். கார்த்திக், பா, அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்லப்பா, வீட்டுல போய் பேசிக்கலாம். ஓகேப்பா.
கார்த்திக் சார், நீங்களாம் எதுக்கு இந்த பிரசிடென்ட் பதவிக்கு போட்டியிடணும்? உங்க அம்மா தான் பதவி ஆசையால சொன்னாங்கன்னா நீங்களாவது யோசிக்க வேண்டாமா? என்ன இப்பயே எலெக்ஷன்ல நிக்க கூடாது? அதுக்கு இல்ல சார், பிரசிடென்ட் பதவிங்கிறது சாதாரண பதவி இல்ல. நம்ம அசோசியேஷனோட எதிர்காலமே இதுலதான் இருக்கு. அதுக்கு நல்லவங்க பதவிக்கு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் நல்ல குடும்பத்துல இருக்கவங்க பதவிக்கு வந்தா நல்லது செய்வாங்கல்ல. ஹலோ கார்த்திக். ஹலோ, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதா பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் கார்த்திக், நீ அமைதியா இருப்பா. மாப்பிள கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள. ஏங்க நீங்க கிளம்புங்க. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன் சார்? என்னங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? சம்மந்தி, அதான் சம்மந்தி அம்மா கேக்குறாங்களே, அங்க என்ன நடந்ததுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜி, அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சா, அதான் சிரமப்பட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணோம். ஐயோ சம்மந்தி அம்மா, நான் எதுவும் போய் சொல்லலங்க. அங்க என்ன நடந்ததுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. இவங்க 2 பேரும் அங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்தாங்களா? என்ன கார்த்திக் இது? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஏங்க, இதுக்கு தான் நான் உங்களை கார்த்திக் கூட அனுப்பி வச்சேனா? அது இல்ல ராஜி, இவங்க சொல்ற மாதிரிலாம் அங்க எதுவுமே நடக்கல. எதுவும் நடக்கலன்னா அப்ப சம்மந்தி போய் சொல்றாங்களா? ஐயோ சம்மந்தி அம்மா, நான் இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தாங்க பேசிட்டு இருக்கேன். அங்க நடந்தது யாரோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. பாருங்க சம்மந்தி. என்ன கார்த்திக், என்ன இதெல்லாம்? இல்லம்மா, அது வந்து பேசாத. இந்த எலெக்ஷன் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போதே இப்படி கலாட்டா பண்ணுனது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க? எல்லாரும் நம்மள பார்த்து பேனிக் ஆயிட மாட்டாங்க? சம்மந்தி அம்மா, இந்நேரத்துக்கு எல்லாரும் இத பாத்திருப்பாங்க. நான் எதுவும் பண்ணல. அவங்க தான் தப்பா பேசினாங்க. அவங்க தப்பா பேசுனா நீயும் அவங்கள மாதிரி நடந்துப்பியா? இப்ப யாருக்கு கெட்ட பேரு? இல்லம்மா, நம்ம சண்மதி குடும்பத்தை ஏமாத்திட்டோன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னாங்க. அதான் கோவம் வந்துருச்சு. கார்த்திக், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எல்லா ஏளன பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். அதையெல்லாம் சமாளிச்சுதான் போகணும். இதுவும் ஒரு அரசியல் தான். நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்ட கார்த்திக். பில்டர்ஸ் அசோசியேஷன் வெற்றிங்கிறது. உங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அன்பா உங்க கூடயே இருப்பாங்க. உடனே வாங்கி பயனடைங்க. கோல்டன் அக்காரியம் அடையார். டோர் டெலிவரியும் உண்டு. உடனே போன் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. சண்மதி, நீ உன் முடிவுல உறுதியா இருக்க. எங்களை விட்டு போகதான் போற, அப்படிதானே? நானும் என் பையனும் பண்ணுனது மன்னிக்க முடியாத குற்றமா?
பாசத்துல பொய் சொல்லிட்டோம். அதை எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது? உன் மனச மாத்திக்கோ சண்மதி. மா என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சாப்பிட கூட இல்லையா? மா சாப்பிட்டு தானே மாத்திரை போட முடியும். அதனால இந்தாங்க சாப்பிடுங்க. கார்த்திக், உண்மையிலேயே சண்மதி நம்மளை விட்டு போயிடுவாளா கார்த்திக்? அம்மா என்னம்மா சண்மதி நினைச்சதா இப்படி இருக்கீங்களா? அதுக்குன்னு நிறைய நாள் இருக்குமா. அதுக்குள்ள சண்மதி கண்டிப்பா மனசு மாறுவா. இல்ல கார்த்திக், எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்க போறேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு போக போறேங்கிற கணக்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிட்டு வரா. அம்மா மனுஷங்க மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா சண்மதி மனசு மாறுவா. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல கார்த்திக், சண்மதி நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. மா இப்போ இந்த நேரத்துல சண்மதி நம்ம வீட்டுல தானே இருக்கா. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. கார்த்திக், சண்மதி இங்க இருந்து போக இன்னும் 329 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவ ஃப்ரீ பேர்டா. எவ்வளவு சந்தோஷமா சொன்னா தெரியுமா? கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவள நம்ம 2 பேரும் சேர்ந்து பாசத்தை காமிச்சு கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சோம்ல. அதுல ஏதாவது வேணுமா? இல்ல வீடு தொழில் எல்லாம் லட்சுமி தேவி வந்து தங்கி பணத்தை அள்ளி அள்ளி தர வாஸ்து மீன் வேணுமா? உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க சார், ஸ்பெஷலா எடுத்து தரேன். ஜம்முன்னு எடுத்துட்டு போங்க. எனக்கு அந்த விஷயம் வேண்டாம். நேத்து டிவில உங்க கடையோட ஆடு ஒண்ணு பார்த்தேன். ஏதோ லவ் ஃபிஷ் உங்ககிட்ட இருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அந்த லவ் ஃபிஷ்ல அப்படி என்னங்க ஸ்பெஷல்? அதான் சார், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஒத்து போகலையா? அவங்க பெரியாளா நீங்க பெரியாளான்னு சண்டையா இருக்கா? அப்புறம் 2 பேருக்குள்ள அடிக்கடி வந்து அப்புறம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. ஓ, அப்போ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லன்னா சின்னதா மனஸ்தாபம் இருக்கு அதானே சொல்ல வரீங்க? பிரச்சனை பெருசோ சிறுசோ சார், எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் மறந்து உங்க 2 பேத்துக்கு இடையில அந்யூன்யமா இருக்கிற மாதிரி மாத்துற லவ் ஃபீச்சர்ஸ் எங்க கிட்ட இருக்கு சார். ஏன் நம்ம கடையோட ஸ்பெஷலே இந்த மீன் தான் சார். இந்த லவ் ஃபிஷ் நீங்க வீட்டுக்கு கொண்டு போன 24 மணி நேரத்துக்கு உள்ளார உங்க ஒய்ஃபு கிட்ட நல்ல மாற்றம் வரும் பாருங்க. அப்போ உங்க 2 பேரையும் யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது சார். அவ்வளோ நெருக்கமா அந்யூன்யமா ஆயிடுவீங்க. இந்த லவ் ஃபிஷ வாங்கி எல்லார் வீட்லயும் வளர்த்தா கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ்னு ஒண்ணு வராமலே போயிடுதுன்னா பாத்துக்கங்களேன். உண்மையா சொல்றீங்க? லவ் ஃபிஷ்ங்கிறது இப்ப வந்திருந்தாலும் 20 வருஷமா இந்த வளர்ப்பு மீன் பிசினஸ்ல தான் சார் நான் இருக்கேன். பொய் சொன்னா இவ்வளவு வருஷமா அந்த பிசினஸ் பண்ண முடியுமா சார்? நான் சொல்றது அத்தனையும் நிஜம். நீங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போய் வீட்ல உங்க ஒய்ஃப் ரூம்ல வைங்க. அப்புறம் சீக்கிரமே உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சரி நம்புறேன். ரேட் எவ்வளவு? ஜோடியா லவ் ஃபிஷோட ரேட்டு வெளி மார்க்கெட்ல 30,000 40,000 சொல்லுவாங்க. நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு 25,000 ரூபாய்க்கு தரேன். எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க சார். தம்பி, அண்ணே அந்த பவுல்ல போட்டு பத்திரமா எடுத்து சார்ட்ட கொடுத்துரு. ஓகேண்ணே. நான் இதுல பே பண்ணிடுவா? பண்ணிடுங்க சார்.
நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்வீட்டோட வந்து நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். சரிங்க சார். டேய் தம்பி, சார் கூட போய் அவர் வீட்டுல கொடுத்து செட் பண்ணி வச்சுட்டு வா. சரியா? போலாங்க. வாயா. மாப்பிள, என்னங்க இது மீன் தொட்டி எல்லாம் புதுசா இருக்கு? இல்ல அது நல்ல விலைக்கு வந்துச்சு, அதான் வாங்கிட்டேன். பிரதர் வாங்க போலாம். ஏய், கேட்டியா? என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? உனக்கு நல்லா வேணுமா? இப்ப நீ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற? பாக்கும் போதே தெரியலையா அது ஒரு ஃபிஷ் டேங்க்னு? ஏய், ஃபிஷ் டேங்க்னு பார்த்தா தெரியாது எனக்கு. பெருசா சொல்ல வந்துட்ட. இருந்தாலும் அத எதுக்கு இப்போ திடீர்னு வாங்கிட்டு வரணும்? அத தெரிஞ்சுக்கணும்ல. ஒண்ணு பண்ணலாம். நாம போய் அந்த ஃபிஷ் டேங்க் எதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாக்கலாமா? வா. அதெல்லாம் எதுவுமே ஆக போறது இல்ல. நான் வரல, நீ வேணா போய் பாரு. அப்படியா சொல்ற? சரி, அழகா இருக்குன்னு கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நமக்கு என்ன வந்தது? அப்புறம் ஏதாவது விஷயம்னா பாத்துக்கலாம். என்னது இது? பார்த்தா தெரியல. ஃபிஷ் டேங்க். ஃபிஷ் டேங்க்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்ப எதுக்கு இத வாங்கிட்டு வந்திருக்கேன்? உனக்கு பிடிக்கும்னுதா? என்ன சொன்ன? கேக்கல. எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க ஃபிஷ் டேங்க் வீட்டுக்கு? நான் கேட்டதை திரும்ப என்கிட்டயே கேக்குறியா? சார், உங்க 2 பேர் பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு கை கழுத்தெல்லாம் வலிக்குது சார். முதல்ல இதை எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அங்க வச்சுட்டு கிளம்புவேன். ரொம்ப ரொம்ப பேசுறீங்க பிரதர். இங்க பாருங்க, அதான் குபேர மூளை. அங்க கொண்டு போய் வைங்க. இதை வைக்கிறேன் சார். சார், டெய்லி இந்த மீனுக்கு ஃபுட்டு போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, மொத்தமா போட்டுறாதீங்க. மொத்தமா போட்டீங்கன்னா மீன் செத்து போயிடும். மீனுக்கு ஃபுட்டு போடணுமா? வரேன் சார், வரேன் மேடம். கார்த்திக், இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆமா, புதுசுதான். ஆர்டர் பண்ணி வாங்கின சண்மதி. ஜோக்கு சிரிப்பே வரல. ஆனா நீ எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா, இரு சொல்றேன். நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. சொல்றேன் சண்மதி, கண்டிப்பா சொல்றேன். நீ வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கியா? பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வாஸ்து மீன் இல்லையே. இதுவும் வாஸ்து மீன் தான் சண்மதி. இந்த மீன் மட்டும் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம பிசினஸ் அப்படியே டெவலப் ஆகி அடுத்த லெவலுக்கு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இதெல்லாம் நம்புற ஆள் இல்லையே கார்த்தி. நம்ப மாட்டேன் தான், என்ன பண்றது, என் டைம் அப்படி. டிவில எல்லாம் விளம்பரம் பண்றாங்கல்ல, சில விஷயத்த நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம். என்ன பண்றது, அது நடக்காதப்ப இந்த மாதிரி விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன சண்மதி, நான் சொல்றது சரிதானே? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. முதல்ல உன் வாழ்க்கை இப்போ இந்த 2 மீன் கிட்ட தான் இருக்குல்ல? இந்த மீன் கிட்ட மட்டும் இல்ல, இன்னொரு மீன் கிட்டயும் இருக்கு. என்னது? என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல, உழைப்புக்கு பேர் போன ஜப்பான் மக்களோட நம்பிக்கை இல்ல, அதுவும் தான் இதுல இருக்கு. ட்ரஸ்ட் மீ. எனக்கு டைம் ஆச்சு. இல்ல இல்ல, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். மதியதா பாரு, திமிரு புடிச்சது. போயிட்டா. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கீங்களா?
ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? கடையில சாப்பாடு போட்டாங்களான்னு தெரியலையே. வராதுங்க. ஏய், மெதுவா சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட வர்றத பார்த்தாலே தெரியுது. நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க போல. சாப்பிடுங்க. பொறுமையா சாப்பிடுங்க. சண்மதி, என்ன பண்ணிட்டு இருக்க? மீனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கியா? கார்த்திக், உன் பிசினஸ் டெவலப் ஆகணும், நீ மீன் வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா அதுக்கு வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது, சாப்பாடும் போடணும். அப்பதான் பிசினஸும் டெவலப் ஆகும், நாமளும் டெவலப் ஆகும். அதனாலதான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கியா? ஆனா சண்மதி, சாப்பாடா கொஞ்சம் அளவோட போடணும். நீ பாட்டுக்கு நிறைய போட்டுட்டு அது நிறைய முழுங்கிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அப்புறம் நாக்கு தள்ளி டேங்குக்குள்ளேயே ஓகே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் வளர்த்திருக்கேன். அது கூட நான் இப்படி பேசிட்டே இருப்பேன். அப்புறம் எதுக்கு ஃபிஷ் டேங்க் இங்க வைக்கும் போது நீ அவ்வளவு கேள்வி கேட்ட? திடீர்னு நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நிக்கிற, அதான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். சரி, நீங்க 2 பேரும் சமத்தா இருக்கணும். நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பாக்குறேன். அதே மாதிரி நீங்க வந்த நோக்கம் என்னவோ அதை சரியா முடிச்சு கொடுத்துருங்க. சரியா? லவ் ஃபிஷ் பத்தி போய் சொல்றேன்னு தான் பார்த்தேன். ஆனா ஒர்க் அவுட் ஆகுதே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாதிரி நம்ம வழிக்கு வந்துட்டானா சந்தோஷம். எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவ் ஃபிஷ்ஷா இருப்பாங்களோன்னு தோணுது. ஆர்த்தி, ஆர்த்தி, எப்ப பாரு போன். இந்தா, இத எடுத்துட்டு போய் சண்மதி கிட்ட கொடுத்துட்டு வா. என்னடி அப்படி பாக்குற? லஞ்ச் பாக்ஸ் தான், அவ மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. நீ போய் கொடுத்துட்டு வந்துடு. என்னம்மா நீ விளையாடுறியா? நான் எதுக்குமா அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும்? நான் என்ன அவ வச்ச வேலைக்காரியா? ஏய் இருடி, அதுக்குள்ள கோவப்பட ஆரம்பிச்சிட்ட. ஒன்ன போய் நான் அந்த மாதிரிலாம் நடத்துவேனா ஆர்த்தி? சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த லஞ்ச் பாக்ஸ கொண்டு போய் கொடுத்தா அந்த சண்மதி என்ன பத்தி என்னமா நினைப்பா? வேலைக்காரியா தானே நினைப்பா. பேசி முடிச்சிட்டியா? இல்ல ஏதாவது பாக்கி இருக்கா? ஆனா இதனால நமக்கு என்னமா பெனிஃபிட்? ஆர்த்தி, சில விஷயங்களை முன்னாடியே சொல்லிட்டா சுவாரஸ்யமா இருக்காதுடி. நடக்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்குன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. மா, சஸ்பென்ஸ் வச்சா அது என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்னு நான் அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு உனக்கே தெரியும் தானே. சின்னதா ஒரு க்ளூ கொடு. ஏண்டி, உன்னை வச்சு பிளான் பண்ணதுக்கு எவ்வளவு கேள்விடி நீ கேப்ப? சரி சொல்றேன். ஆர்த்தி, இப்போ இந்த சண்மதி வீட்டை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அவ ரொம்ப நல்லவங்கிறது. நான் இப்ப போடுற இந்த பிளான் மட்டும் சரியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சண்மதி மேல இருக்கிற நல்ல நினைப்பெல்லாம் தவிடு பொடி ஆயிடும். ஆனா இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கும் அவளை விரட்டி அடிக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? ஏய், அதுதாண்டி சஸ்பென்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஆமால. சரிமா சரிமா, குடு, நான் போய் குடுக்கறேன். போ. இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். ஆமா ஆமா, வரேன் சண்மதி. அப்பா, டீல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இவன் எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? என்னாச்சு மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த சண்மதியை மீட் பண்ணி பேசிட்டேன். சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், பாய். சண்மதி, வா ஆர்த்தி, உள்ள வா. ஏன் அங்கே நிக்கிற? உட்காரு. என்ன இவ்ளோ தூரம்? லஞ்ச் பாக்ஸ் மறந்து விட்டுட்டு வந்துட்டியா? அதான் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனால என்ன, நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். அதுக்கு நீ இவ்ளோ தூரம் வரணுமா?
ஹோட்டல்ல சாப்பிட்டா சண்மதி உடம்புக்கு ஆகாது, போய் கொடுத்துட்டு வான்னு அம்மா தான் சொன்னாங்க. இந்தா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். எதுவும் ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா? குடிச்சிட்டு பொறுமையா போலாம். இல்ல சண்மதி, எனக்கு வேண்டாம். தேங்க்ஸ். சண்மதி, வாங்க வாங்க. யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? சண்மதி எங்களை வர சொன்னாங்க. அப்படியா? சண்மதிக்கு தெரிஞ்சவங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சண்மதி, வர ராஜிமா. வாங்க சண்மதி. சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ராஜிமா, ஒரு நிமிஷம். இவங்களுக்கு சாதாரணமா வெறும் டீ காஃபி மட்டும் கொடுக்க கூடாது. அப்படியா? சரி, நல்ல சாப்பாடு செஞ்சு விருந்து ஏற்பாடு பண்ணிடுவோம். ராஜிமா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு? நீ பேசிட்டு முதல்ல காஃபி, அப்புறம் விருந்து சாப்பாடு. ராஜிமா, ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா இவங்க என்ன பார்க்க வரல, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏய், என்னடி நடக்குதுங்க? மா, நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நல்லா பேச கத்துக்கிட்டடி. இவங்க எல்லாரும் சுமங்கலி பூஜைக்காக இங்க வந்திருக்காங்க ராஜிமா. என்னம்மா இது? சண்மதி யாரோ 3 பேரை கூட்டிட்டு வந்து சுமங்கலி பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதாண்டி எனக்கே இப்ப ஷாக்கா இருக்கு. இவளா இந்த வீட்ல இருந்து போறதுக்கு முன்னாடி நாமளே விரட்டி விடலான்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே இவ. ராஜிமா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான் சண்மதி. ஆனா பூஜைக்கு நான் எந்த ஏற்பாடும் பண்ணலையே. இப்ப அதுக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எல்லா ஏற்பாடையும் நல்லபடியா முடிச்சிட்டு தான் இவங்களை இங்க வரவே வச்சேன். சமந்தி, சமந்தி, ஏன் அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. வா ஆண்டி. கார்த்திக், சம்பந்தியம்மா, ஆர்த்தியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா வேண்டி கார்த்தி. ராஜிமா, இந்தாம்மா. தேங்க்ஸ்மா. ஏய் சண்மதி, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அம்மா, நீங்களும் சண்மதி மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி, வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. போ ஆண்டி. அப்புறம் வரமா? வர சண்மதி. வரங்கம்மா. வரேங்க. வரங்க. சண்மதி,
ரொம்ப நன்றி. எதுக்கு ராஜிமா நன்றி எல்லாம்? மனசு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி சண்மதி இந்த சுமங்கலி பூஜை பண்ணணும்னு தோணுச்சு? நீங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத நான் கேட்டேன். என்னோட மனசு காயப்படக்கூடாதுன்னு என் அம்மா கிட்ட ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன் ஆர்த்தி, இந்த மீன் தொட்டியை பார்க்கும்போது உனக்கு என்னடி தோணுது? அம்மா, எனக்கு என்னமோ அந்த சண்மதியை சரி கட்டி அவளை இங்கேயே வைக்கிறதுக்காக தான் இந்த மீனை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா சொல்ற? ஏன் ஆர்த்தி, மீன்ல இவ்ளோ விஷயம் இருக்குங்கறியா? ஏமா, இப்படி உத்து உத்து பார்த்து உங்க கண்ணு பட்டு மீனுக்கு முடியாம போயிட போகுது. நான் உத்து பார்த்து உடம்பு முடியாம போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன இங்க வரைக்கும் வந்து நிக்கிறீங்க? ஏன் நான்ல இங்க வரக்கூடாதா? சண்மதி மீனுக்கு இற வாங்கிட்டு வர சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் இந்த மீனுக்கு சாப்பாடு. இது இங்கேயே இருக்கட்டும், சண்மதி வந்து மீனுக்கு இற போட்டுக்கட்டும். பாட்டுமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு ஒரு சந்தேகம், கேக்கலாங்களா? என்ன சந்தேகம்? இந்த மீன் தொட்டிய இங்க எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க? ஓஹோ, இதுதான் உங்க சந்தேகமா? இந்த மீன் வாஸ்து மீனா. யாரெல்லாம் உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்ணிக்கிட்டு வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பழி வாங்குமா. எதுக்கும் நீங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஐயோ அப்பா, அது வந்து டங்க் ஸ்லிப் ஆகி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வரும் வரும் ஃப்ளோல. சண்மதி வாமா. என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, இந்த செல்லக்குட்டிங்களை பார்க்க வந்தீங்களா? சித்தப்பா, உங்களை இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களா? இதோ வாங்கி வச்சிட்டமா. என்ன பண்றீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களா உங்களை? சொச்சோ, கோச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? சாப்பிடு. அவ என்னமோ பண்ணிட்டு பொறுமையா பொறுமையா. எங்க மேல 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 இருக்கு பாரு, பாரு மேல இருக்கு. வந்ததுல இருந்து இந்த ரூம் எக்ஸிபிஷன் மாதிரி ஆகி போச்சு. சண்மதி, நீ என்ன சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க? மேடம், நான் கார்த்திக் சாரை பார்க்கணும். நீங்க? கார்த்திக் சார் தான் வர சொல்லியிருந்தாரு, அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் கார்த்திக் சார் வர சொல்லுங்க. அவர் சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சரி, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. மேடம், அது வந்து சும்மா சொல்லுங்க சார். இல்ல மேடம், எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. அது தெரிஞ்சதுல இருந்து என்கிட்ட சண்டை போட்டு சரியா பேசுறது இல்ல. என் ஒய்ஃப்னா எனக்கு உசுறு மேடம். அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவ சீக்கிரமா மனசு மாறி என்கிட்ட பேசணும். அதுக்கு தான் கார்த்திக் சாரை பார்க்கலான்னு வந்தேன். அவன் பிரச்சனையே அவனால சரி பண்ண முடியல, இதுல உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறானா? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் கார்த்திக் சாரை வர சொல்லுங்க. சரி, அதுக்கே நீங்க கார்த்திக் சாரை பார்க்க வந்தீங்க? அதுவா மேடம், நான் டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுல என்ன விசேஷம்னா, பிரிஞ்சிருக்கிற ஜோடி ஒரு ஜோடி லவ் ஃபிஷ்ஷை வாங்கி வீட்டுல வச்சாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனசு மாறி அந்த லவ் ஃபிஷ் மாதிரியே லவ்வர்ஸ் ஆயிடுவாங்களாம். இது நம்பிக்கை இல்லாம ஒரு கடையில போய் நான் விசாரிச்சேன். அந்த கடைக்காரன் தான்
உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கார்த்திக்னு ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு. நேரா போய் அவர்கிட்டயே உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த அட்ரஸ கொடுத்து அமிச்சாரு. ஓ கார்த்திக், நீயும் அந்த டிவி விளம்பரத்தை பார்த்துதான் மீனை வாங்கி வச்சிருக்கியா? மேடம் என்ன யோசிக்கிறீங்க? நீங்க அந்த லவ் ஃபிஷ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி மேடம் சொல்றீங்க? நீங்க தேடி வந்த அந்த கார்த்திக் சார் வைஃப் நான் தான். ஓ அப்படியா மேடம்? தேங்க்யூ மேடம். நீங்க பேசுறத வச்சு பார்த்தாலே எனக்கு புரியுது. நான் உடனே போறேன், அந்த லவ் ஃபிஷ்ஷை வாங்குறேன், என் ஒய்ஃபோட சந்தோஷமா வாழ்றேன். நான் வரேன் மேடம். நல்லது. ஒரு நிமிஷம். அந்த கடை பேர் என்ன சொன்னீங்க? கோல்டன் அக்வாரியம், அடையார் மேடம். ஹலோ, லாயரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, பூரம் பூச்சினா பயம் இருக்க தானே செய்யும். இட்ஸ் ஓகே. பைக் ஹோல் நான் வரட்டுமா? ஹலோ, எங்க போற? நான் ரெஸ்ட் ரூம் போவேனாமா? போய்க்கோ, தாராளமா போ. இது உன் ரூம், இது ஒரு ரெஸ்ட் ரூம். அங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போய் நீ எவ்வளவு வேணா ரெஸ்ட் எடுக்கலாம். இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் போற இருக்குன்னு சொல்றேன்ல, நான் எப்படி போக முடியும்? அத நீ எடுத்து எப்படியாவது வெளியே போடு. அது சின்ன பூரா, அது எங்கேயாவது ஓடி போயிருக்கும், அதுக்கு போய் பயந்துக்கினேன். நான் மாட்டேன். நீ போய் உள்ள என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் நீ அதை வெளியே தூக்கி போடு, அப்பதான் நான் போவேன். என்கிட்ட என்ன வாய் பேசுன? போ. வரேன், குச்சி எடுத்துட்டு வரேன். நல்ல வெளுப்போம். சீக்கிரம் வந்துரு. கொன்னுட்டியா? போட்டு தள்ளிட்டேன். செத்துருச்சா? அந்த பூரா செத்துருச்சு. நிஜமாவா? நிஜமாதா? ப்ராமிஸா? ப்ராமிஸா தான் சொல்றேன். நீ என் பொண்டாட்டி இல்லையா? நான் தான் உனக்கு கேர் பண்ணிக்கணும். சத்தியமா? சத்தியமா செத்து போச்சு. இப்ப போ. தேங்க்யூ. ஓஹோ, இதுதான் அம்மா மனச வருத்தப்பட வச்ச அந்த கேலண்டரா? பரோட்டா காமெடி மாதிரி கோடு கூட போட்டு வச்சிருக்க நீ. இரு உன்ன. என்ன எல்லாம் அழிஞ்சிருக்கு? ஒருவேளை கார்த்திக் வேலையா இருக்குமோ? அவன் தானே வந்தான், அவன் வேலையா தான் இருக்கும். இரு உன்னை வச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம எதிர்பார்த்த பில்டர் அசோசியேஷன் யூனியனோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு போஸ்டிங்கான ரிசல்ட்டை அறிவிக்க போறோம். முதல்ல தலைவர் பதவிக்கான ரிசல்ட்டை அறிவிச்சிடுறேன். அடுத்ததா மத்த போஸ்டிங்கான ரிசல்ட் அறிவிக்கிறேன். மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 110, பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கை 104, இதில் செல்லாத ஓட்டுகளின் எண்ணிக்கை 6, மீதமுள்ள ஓட்டு 98. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர்கள் RR கன்ஸ்ட்ரக்ஷன் MD மிஸ்டர் கார்த்திக் மற்றும் SK கன்ஸ்ட்ரக்ஷன் MD மிஸ்டர் மரகதமணி அவர்களும் போட்டியிட்டனர். இதில் மரகதமணி அவர்கள் 22 ஓட்டு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். சார் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். கார்த்திக் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மரகதமணி சார், நீங்களே அப்படியே சைன் பண்ணிடுங்க. கிளிப்புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எவ்வளவோ சொன்னேன். ஏட்டியா,
இப்ப இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் கார்த்தி என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன கோவம் வருதா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒத்திக்கிட்டு அமைதியா போயிடணும். ஓகேவா? முதல்ல என்னோட வெற்றி கையெழுத்தை நான் போட்டுறேன். அப்புறம் உன் கணக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். போலாம் சார். இந்த ஆளு வேணும்னே போய் சொல்லிட்டு இருக்கான். சண்மதி, இப்பதான் புரியுது உன்னோட ரெட்ட வேஷம். ஆரம்பத்துல இருந்தே இந்த மரகத மணிய பத்தி எங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லி இந்த தேர்தல்ல கார்த்திக் அத்தான போட்டியிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அது நடக்கல. அதனால நீ என்ன பண்ண? மரகத மணி சொல்ற மாதிரி கார்த்திக் அத்தான் டீம் பார்ட்டியில கோவப்படுற மாதிரி அவரை உசுப்பேத்தி ஆளை செட் பண்ணி கெடுதல் பண்ண. உன்னை எங்க குடும்பம் சுத்தமா மன்னிக்கவே மன்னிக்காது. ஆர்த்தி, நீயும் என்ன இந்த மரகத மணி கூட சேர்ந்து தப்பா பேசிட்டு இருக்க? எது? நான் மரகத மணி கூட சேர்ந்துட்டேனா? நான் தான் அன்னைக்கு நேர்லயே பார்த்தனே உங்க லட்சணத்தை. அத்தை, அன்னைக்கு லஞ்ச் கொடுக்க நான் சண்மதி ஆபீஸ்க்கு போனப்போ இந்த மரகத மணி சண்மதி கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தார். அத்தை, ஏதோ ரொம்ப தேங்க்ஸ், உங்க அட்வைஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நான் அப்பவே நினைச்சேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, சண்மதி இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு. அப்படி எதுவும் இருக்காதுன்னு நம்பி நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இந்த சண்மதி ஆளுதான் கார்த்திக் அத்தான் தோத்து நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி தந்திருக்காரு. கார்த்திக் அத்தான் தோத்ததுக்கு காரணம் இந்த சண்மதி தான். ஆர்த்தி, என்ன பேசுற நீ? நீ ஆபீஸ் போறப்ப எதேச்சே மரகதமணியை பாத்துருக்கலாம். அது லாயர் ஆபீஸ். அங்க நல்லவங்க கெட்டவங்க 4 பேர் வருவாங்க போவாங்க. அதையும் இதையும் எதுக்கு சம்மந்தப்படுத்துற? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல. இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்டதுப்பா. எத்தனை வருஷம் அத்தை தானே ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. போன வாட்டி கார்த்திக் அத்தான் தான் ஜெயிச்சாரு. ஆனா இப்போ கார்த்திக் அத்தான் தோத்து வந்திருக்காரு. அதுக்கு யார் காரணம்? இந்த சண்மதி தான் காரணம். ஆர்த்தி, நீ என்ன தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கு உன் ஆபீஸ்ல நீ மரகத மணியை சந்திச்சு பேசினியா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆர்த்தி, என்னம்மா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சொல்லு சண்மதி, சந்திச்சு பேசினியா இல்லையா? ஆமா, நான் அவரை பார்த்தேன், பேசணும். ஆர்த்தி சண்மதி ஆபீஸ்க்கு போகும்போது இந்த மரகத மணி அங்க வந்திருக்கலாம். சண்மதிய பார்த்து பேசி இருக்கலாம். அத நீ பாத்திருக்கலாம். நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் சண்மதிய சந்தேகப்பட மாட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? சண்மதி மேடம் உங்களுக்கு இப்படி அகைன்ஸ்டா மாறினதுக்கு நீங்க தான் மேடம் காரணம். பொய் மேல பொய் சொல்லி திட்டமிட்டு நாடகம் போட்டு அவங்கள ஏமாத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதான் சண்மதி மேடம் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, உங்க குடும்பத்து விஷயம் எனக்கு எதுக்கு? வந்த வேலை முடிஞ்சது, எனக்கு டைம் ஆகுது. அது கொடுப்பா மேடம். ரொம்ப நன்றி. இந்தாங்க. என்ன பேசிட்டு இருக்க? எம்எல்ஏ கேக்குறியா? ஏய், எம்எல்ஏ கை வச்சுட்டல, இப்ப அசோசியேஷன் தலைவரா நானு. நான் என்ன பண்றேன்னு பாரு. படுறா படா. ஏய், பாருடா நீ. வாயா. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இனிமே யாராவது சண்மதியை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.